தெரியுதா என் பின்னாடி எப்படி இடம் இருக்குன்னு? எங்களுக்கு எங்க நேரம் கிடைக்கல. ஒரு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா அது என்னால சொல்லவே முடியல. ஒரு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா அவனும் வந்துட்டான். நாங்களும் கிளம்பி நாங்கள் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். கஸ்டமருக்காண்டி வெயிட்டிங். அவங்கள பார்த்துட்டு அப்படியே இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. எங்கே போனாலும் இந்த கோயில் மட்டும் எங்கள் கண்ணில் சிக்கிடுது. அங்கே போய் ஒரு வீடியோ எடுக்கலான்னு ஒரு ஐடியா. பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்து இருந்துங்க. வராங்களாமா? இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சொல்லணும்? நம்ம லொடுக் பாண்டி ப்ரோஸ் சேனலில் புதுசாக கண்ணாடி வாங்கியிருக்கோம். இன்னும் 10 வீடியோவுக்கு இதை கண்ணாடி போட்டு தான் அவன் பண்ணுவான். அதுதான் அது என்னால் சொல்லவே முடியல. அது எரிச்சலாக இருக்குது. அவன் மூஞ்ச பாருங்களேன், உங்களுக்கே கோவம் வரும். கோவம் வரும், நல்லா பாருங்க, கோவம் வரும். ஆன்மீக பயணமா போய்கிட்டு இருக்குமே. இப்போ அடுத்த வாரம் அந்த கோயிலுக்கு வர போகிறோம். இன்னும் அந்த 1 month அந்த கோயில், இந்த கோயில் ஆன்மீக பயணம்னு சொன்னோம்னா ஒன்று ஞாபகத்துக்கு வருது. இப்போ நம்ம போறது முருகர் கோயில் தானே. அது முருகர் கையில இருக்க வேலை தூக்கி ஒரு ஆள்கிட்ட கொடுத்தாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? யாருன்னு? வேண்டாம். அவர் பண்ண செய்கையெல்லாம் எடுத்து காட்டிடுவோம்ல. ஆமாமா, அந்த ஓகே ஓகே. நம்ம இந்த வீடியோல நாங்க அதை ஆட் பண்ணி விட்டுறோம், விடுவோம். கண்டிப்பா. அது எங்க லைஃபுக்கும் சரி, சமூகத்து மக்களுக்கும் சரி, எங்களுக்கு ரொம்ப அது இதா இருந்துச்சு. எப்படி சொல்றது, அது சொல்றேன் பாருங்களேன். நான் அதை காட்டும் போது உங்களுக்கே ஒன்று புரியும் எதனால அதை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அங்கேருந்து வீடியோ கண்டினியூ பண்றோம். இப்போ அங்கே கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா சிரிச்சிடும். தெரியுதா என் பின்னாடி எப்படி இடம் இருக்குன்னு? இந்த மாதிரி ஒரு வியூ கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சூப்பரா இருக்கும். பட் எங்களுக்கு எங்க நேரம் கிடைக்கல. என்னன்றது கீழே இருந்து பாக்குறாங்க, என்னடா அவன் வீடியோ எதாவது பேசிட்டு இருக்கான் போன்ல அப்படின்னு. இப்போ உங்ககிட்ட ஒரு வியூ ஒன்று காட்டினல, கண்டென்ட் வீடியோ பண்றதுக்கு இது ஒரு தரமான பிளேஸ் எங்களுக்கு. அது இல்லாம எந்த கோயிலுக்கு போறேன்னு நான் உங்ககிட்ட காட்டுறப்போ, காய்ஸ் வெற்றி கிரகமா கோச்சு, வெற்றி கிரகம், வெற்றி கிரகமா, வெற்றி கிரகமா நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அது வியூ காட்டுறோம். போற வழியில இன்னொன்னு சொல்றாங்க போயிட்டு இருக்கோம் போது. இப்போ நாங்க வந்து மயில் ஒண்ணு பார்த்தோம். அந்த மயிலை பார்த்து நான் ஒரு டார்க்கான விஷயம் நான் கேள்விப்பட்டேன், ஆன்லைன்ல பார்த்தேன். அது உண்மையா போய்யான்னு எனக்கு தெரியல, உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் நானு. மயில் பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குல்ல, அது வந்து பாம்பை சாப்பிடுமாமா அப்படின்னு பார்த்தேன். வந்து நம்ம ஊரோட டாப்புக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்க ஒரு படிக்கட்டு இருக்கு. அந்த படிக்கட்டு வழியா தான் நடந்து போகணும். இருக்கு நான் காட்டுறேன். ஆக்சுவலா கோயிலுக்கு வந்தாச்சு. இங்க என்ன ஒரு இதுனா, அங்க முன்னாடி உங்களுக்கு வீடியோல ஒரு படிக்கட்டு காட்டினால, அங்க இருந்து தான் நடந்து ஏறி மேலே போகணும். இது என்ன கோயில், இது எங்க இருக்குன்னு தெரியாது. நாங்கள் அடிக்கடி வந்திருக்கேன். ஏத்தமா இருக்கு அப்படியே ஃபுல்லா. அப்படி உங்க வீடியோல தெரியாது, ஆனா நான் இப்படி ஏறிட்டு இருக்கேன், மலை மேலே ஏறுற மாதிரி ஏறிட்டு இருக்கேன். அதனாலதான் இவ்வளவு இழைக்குது. என்னடா நின்னுட்ட? நேரில் ரொம்ப தூரம் போன, எவ்வளவு தூரம் நடந்து வருவேன்? இங்கதான் கோயிலே வந்துருச்சு. முடியல அப்பா. இந்த கோயில் எங்க இருக்கு, எந்த ஒரு கோயில், அந்த டீட்டெயிலா சொல்லிடல சூப்பராச்சு. அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணா, அது வந்து கமெண்ட் பண்ணா மட்டும்தான் சொல்லுவானாமா. கடைசி வரைக்கும் அப்போ கோயிலோட லொகேஷன் உங்களால கண்டுபிடிச்சிக்க முடியாது. ஏன்னா கமெண்ட் பண்ணா மட்டும்தான். நாங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இங்க கமெண்ட் பண்ணா மட்டும்தான் நாங்க லொகேஷன் டீட்டெயில்ஸு, எந்த கோயிலுக்கு போறோம். சில பேர் வீடியோ பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க எல்லாம் திட்டுறதுக்குன்னே கமெண்ட் பண்ணுவாங்க. நல்ல ஒரு நாடகத்தை போட்டாரு. ஐயோ, கோயிலுக்கு வந்துட்டோம். மேல சாமி கூட போயிட்டு இருக்கோம். கோயிலுக்கு வந்தா எல்லாரும் சாமி தான் கும்பிட போவாங்க. ஆமா, கோயிலுக்கு வந்து வேற என்ன பண்ணுவாங்க? இது கிச்சன். கோயிலுக்கு ஒரு ஸ்தல வரலாறு இருக்குல்ல. நீங்கிட்ட வாங்கிட்டோம் அப்படியே சொல்லுவா. கோயிலுக்கு ஒரு ஸ்தல வரலாறு இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த கோயில் வச்சு எனக்கு ஒரு வரலாறு இருக்கு. என்னது? இந்த வீடியோ பார்த்தான யாரு? சந்தியா. அவளும் நானும் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டைம் இங்கே வந்தோம். இப்போ அதுக்கப்புறம் நான் இப்போதான் வரேன். எத்தனை வருஷம் ஆச்சு? 6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆமாம்.
அங்கதான் இப்ப எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ பார்த்துட்டு கேப்பா என்னைய மட்டும் விட்டுட்டு நீ மட்டும் போயிட்டு வந்துட்ட அப்படின்னு. நம்ம இது பிளான்லயே இல்லை உண்மையாலுமே. நம்ம வேற ஒரு வேலைக்காக வந்தோம். இது vlog பண்ற ஐடியாலையுமே இல்லை. கொடுக்குபாண்டி ப்ரோஸ் சேனல்ல வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு, கண்டென்ட் வீடியோ. அது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அதனால சொன்னேன். ஐயோ, வச்ச தினார அழிச்சு விட்டுட்டேன் நானு. அவ்வளவுதான். நீங்கெல்லாம் இப்படி அவனுக்கு தெரியற மாதிரி நானும் தான் வச்சேன். நான் சாப்பிட்டுட்டேன் பாதிய. கெட்டனா இருல தலையில தான் மாட்டிச்சு. உள்ள இருக்கிறது வெளியே வந்திருக்கும்ல, களிமண் களிமண் ஏதாச்சும். இது என்னது எலுமிச்சம்? சரி சொல்லு. என்ன அது ஏதோ வரலாறு தர்மஸ்தலம். தர்மஸ்தல வரலாறுல அது சொல்லு. அது தெரில, அங்கதான் பார்த்தேன். அது படிச்சுதான். ஆமா. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கோயிலுக்கு வந்தாலே ஏதோ ஒரு வைப்ரேஷன் மாதிரி. அது எல்லாரும் சொல்றாங்க, நாங்களும் சொல்றோம். அப்படி கிடையாது. காலையில இருந்து இவனுக்கு எனக்கும் ரொம்ப சண்டையா இருந்துச்சு. இவன் சண்டை போட்டா அதுக்கு நான் காரணம். அவங்க என்னப்பா இது வச்சிருந்த ஃபோல்டர் ஃபுல்லா டெலீட் பண்ணி விட்டுட்டு எனக்குலாம் எரிச்சலாயிருச்சு. நான் எதுவும் இப்ப நீங்க ஒண்ணு சொல்லுங்க. நீங்க வந்து இப்போ சிஸ்டம்ல போடுறீங்க, அந்த இடத்துல நீங்க வேற யாரோ ஒரு ஃபைல் வச்சிருக்காங்க, இந்த இடத்துல ஒரு ஃபைல் இருக்கு, நீ டெலீட் பண்ணாதான்னு சொன்னாதானே கேட்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டே பண்ணா, தெரிஞ்சுக்கிட்டே தெரியாம பண்ணதான் இந்த இத. இரு, இப்போ காலையில இருந்து அப்படி இருந்துச்சு. கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியல, நார்மலா இருக்குன்னு நான் சொல்ல வந்தேன். அது யாரு சண்டையா மாத்திரா? இப்படிதான் டெய்லி. அப்ப இப்ப இன்னொன்னு பண்ணிக்கலாம். நான் தெரிஞ்சு பண்ணேன்னு வச்சுக்கேன், இந்த நேரத்துல வெயில் அடிக்கும்ல. தெரியாம பண்ணனா இப்ப மழை அடிக்கும்ல. அப்படியா? இப்ப மழை தூரதான் வெயில் அடிக்காம மழை தூரது நான் தெரியாம தான் பண்ணிருக்கேன். ஐஸ் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்தாச்சு. உள்ள போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு. சூப்பரா இருந்துச்சு கோயில். நாங்க போகும்போது தான் கரெக்டா அந்த பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. வெளியே இருக்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இங்க வந்தாலும் ஒரு நல்ல ஒரு போதும்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. எப்படில இருந்துச்சு கோயிலு? சாமி கும்பிட்டது நல்லா இருந்துச்சு. இந்த கோயில் கொடுமரம் இருக்குல்ல, அதுல எதுக்காக எல்லாரும் விழுந்து வணங்குறாங்கன்னு சொன்னேன். அங்கதான் விழுந்து கும்பிடுவாங்க பாத்திருக்கியா? சில பேர் சொல்லுவாங்க அங்க விழுந்தும் கும்பிடணும், அங்கதான் விழுந்து கும்பிடணும், கருவறையில விழுந்து கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னு சொல்லு. தெரியல. தெரியலையா? ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. அப்பனா தான் அது இல்லலாம் நான் சொல்லுவோம்ல. அப்போ வந்து அங்க விழுந்து கும்பிட்டாதான் விழுந்து கும்பிட்ட மாதிரி இருக்கும். இல்ல மொத்தம் ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வைக்கிறதுக்கு 12 வருஷமா. 12 வருஷத்துல வந்து 4 வருஷம் பிரிச்சுக்கணும். முதல் 4 வருஷம் வந்து சாமி வந்து அந்த கருவறையில இருக்குமாமா. அடுத்த 4 வருஷம் வந்து அந்த பலிபீடம்னு சொல்லிட்டு ஒன்று வெளியே வச்சிருப்பாங்க, அந்த தாமரை கும்பில் மாதிரி ஒண்ணு இருக்கும், அங்க வந்துருமாமா. அடுத்த 4 வருஷத்துக்கு கொடிமரத்துக்கு வந்துருமாமா. என்னது சாமி? அதனால கொடிமரத்துல அதிகமா எல்லாரும் அந்த கொடிமரத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் வணங்குவாங்க. அதனாலதான் 12 வருஷத்துக்கு ஒருக்க மறுபடியும் இப்ப கொடிமரத்துல இருக்க சாமியை திருப்பி கொண்டு போய் கருவறை கொண்டு போறதுக்காக தான் அந்த கும்பாபிஷேகன்ற ஒன்னே நடக்குது. அது தெரியாதான் உனக்கு? உனக்கு என்ன கோயில் வரலாறுலாம் தெரியாது? இல்ல, எனக்கு என்ன எல்லா வரலாறுமே தெரியும். நீ வேற ஏதாவது கேள. எது வேணா கேளு. எது வேணா கேட்க? எது வேணா கேளு. எதுவாக இருந்தாலும் சொல்றேன். இவ்வளோ எலுமிச்சம்பழம் வாங்கினல. ஆமா, அங்க வந்து ஒரு இது வச்சிருந்தாங்க, கருப்பட்டி வந்து அது உருவான வரலாறு. அது வந்து என்ன தெரியுமாச்சு? கோயிலுக்கு வர்றவங்கலாம் வந்து சொல்லல. நீ அங்க போயிட்டு எப்படி சொல்றது? சரி, அந்த எறும்பு அதுல வந்து ஒரு எறும்பு சாப்பிட்டுட்டு. ஆமா, அதை அந்த பாட்டி கொண்டுட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் உனக்கு இந்த கதையை சொன்னாதான் அந்த கதையோட கண்டினியூட்டியே புரியும். ஏன்னா கேட்க ரெடிப்பா, விளாக கட் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. பரவாயில்லையா?